காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ரெண்டு பேரும் அது ஒரு கூட்டணி. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, என்ன கருதுகிறார்களோ, என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மிக மோசமான நிலையை இன்றைக்கு நாடு சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே இதில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில்தான் இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. இந்தியா கூட்டணிக்கு முன்மாதிரி எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இந்த தேர்தலில் உருவாக்கப்பட்ட அணி அல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி பல்வேறு தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஒரு கொள்கை பூர்வமாக அமைக்கப்பட்ட அணி இந்த அணி. அதன் காரணமாக அமைப்பு ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி பலம் பொருந்திய அணி இந்த அணி. இந்த அணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக நாங்கள் பாஜகவில் இருந்து விலகிவிட்டோம், ஆகவே திமுக கூட்டணி உடைபடும், இங்கே வருவார்கள் போவார்கள் என்று அவர்கள் கனவு கண்டு கதவுகளை எல்லாம் திறந்தே வைத்தார்கள். திறந்து வைத்துக் கொண்டு காத்திருந்தார்கள். இங்கிருந்து எவரும் போகல. அது மட்டுமல்லாம திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை, ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கூட்டணியை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்னென்ன எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கை, தொகுதிகளும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதே மாதிரி முடிவு செய்து ஒருங்கிணைந்து இந்த அணி செயல்படுகிறது. 40 தொகுதிகளிலும், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்த அணி மகத்தான வெற்றியை உறுதியாக நிச்சயமாக பெறும். எதிர்த்தரப்பு அணி பலவீனப்பட்டு போய்விட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். சென்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். சில கட்சிகள் இங்கேயும் பேசுகிறார்கள், அங்கேயும் பேசுகிறார்கள். எங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதோ, எங்க சீட்டும் மற்றவைகளும் அதிகமாக கிடைக்கிறது, எங்கே கிடைக்கும் என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக பேசி இன்னும் எந்த முடிவையும் அவர்களால் எட்ட முடியவில்லை, எட்ட முடியாது. ஏனென்றால் கொள்கை அடிப்படையில் அவைகள் உருவாகவில்லை. ஆகவே இத்தகைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கம் முதல் சொல்லி வருவது என்பது, தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகளுக்கு கிஞ்சிற்றும் இடம் கிடையாது. ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெற்றி பெறக்கூடாது. புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் போன முறை 40ல் 39 நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்கள் அணி வெற்றி பெற்றது. அவர்கள் ஒன்றாக இருந்து எல்லோரும் சேர்ந்து அவருடைய பலத்தை பூராவும் காண்பித்த நிலையிலேயும் 39லேயும் வெற்றி பெற்றோம். தேனி ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. அதுவும் பின்னால் நீதிமன்றத்தில் அந்த வெற்றி செல்லாது என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கு. அது இன்னும் எதுக்கும் ஆக போறது கிடையாது. அது ஒரு பக்கம். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் 40லும் வெற்றி பெறுவோம். அதற்கான முறையில் தான் தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம். அந்த அடிப்படையில் தான் உடன்பாடுகள் கண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு 3 இடங்கள் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினோம். பிறகு பேச்சுவார்த்தையில் எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டது போலதான் ஒதுக்க முடியும், அதற்கு மேல் அதிகமாக ஒதுக்க ஒரு வாய்ப்பில்லை என்கிற முறையில் 2 தொகுதிகளை எங்களுக்கு சிபிஐக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி தொகுதி ஒதுக்கீடு செய்வதிலும் எங்களுக்கு எந்த முரண்பாடுகளும் கிடையாது. ஏற்கனவே வெற்றி பெற்ற நாகப்பட்டினம், திருப்பூர் அந்த 2 தொகுதியிலுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலும் எங்களது கட்சியின் சார்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்கிறது. எங்கள் கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி சம்பந்தப்பட்ட அந்த போட்டியிடக்கூடிய மாவட்டங்கள், அந்த தொகுதியைச் சேர்ந்த மாவட்டங்களுடைய கருத்துக்கள் அறிந்து அது பிறகு மாநில நிர்வாக குழு, மாநில குழுவில் விவாதித்து முடிவு செய்வோம். அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் தொகுதியில் கருத்து கேட்கப்பட்டது. அதே மாதிரி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அமைப்புகளிலும் கருத்து கேட்கப்பட்டு நேற்று நிர்வாக குழு கூடி விவாதித்து ஒருமனதாக முடிவு செய்து இன்றைக்கு மாநில குழு கூட்டத்தில் அந்த கருத்தை பரிந்துரை செய்து இன்றைக்கு மாநில குழுவும் அதை அங்கீகரித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவர், தகைசால் தமிழர், விடுதலை போராட்ட வீரர், மரியாதைக்குரிய இரா நல்லக்கண்ணு அவர்களும், அதே மாதிரி கட்சியின் தலைமையிலிருந்து தேசிய செயலாளர் டாக்டர் நாராயணா அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகளுக்குமான வேட்பாளரை எங்கள் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டாக்டர் நாராயணா அவர்கள் வேட்பாளர் குறித்து அவர்கள் அறிவிப்பார்கள்.
Yes. Yesterday and today, 2 days, the State Council meeting and executive meeting took place here. And after the deliberations, so this DMK front has allotted 2 parliament seats to CPI. One is Tripur and second is Nagapattanam. Here, because it's a parliament seat, we have to get approval from center. So today afternoon, I sent this message to Comrade Raja. I am a secretary member. We discussed and we finalized their names. With the permission of central, I am announcing these 2 names. One is Tripur. The Tripur is a legendary figure in that area, and Tamil Nadu is a popular person, and at that time he is going to contest. Comrade Subbarayan is the candidate from Tripur. And ஒன்று இது இன்னொரு வருவாங்க ஒரு நிமிஷம் உட்கார் and Nagapattanam, that's also allotted to CPI. Previously Selvaraj was here, he was the Selvaraj is previous candidate, he was here very much. Now he is senior and he also accepted to relieve and the party accepted. Now young Jawan, youthful comrade V. Selvaraj, his name is same, Selvaraj, but V. Selvaraj, this too. He is a young and dynamic person and district secretary of this party. So we feel proud of announcing these 2. You can stand both. படுத்து திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. நாகை, திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் செல்வராஜும், திருப்பூரில் சுப்பராயனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் நடந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.